உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு, அதாவது ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபைக்கு செல்கிற யாவரும் சரி, எல்லா விசுவாசிகளும் சரி, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். சிலவங்க அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருப்பார். அழைப்பில் ஆண்டவர் பல தரப்பட்ட விதமாக அவர் அழைப்பார். ஒருத்தங்க நேராக அழைப்பார், சிலவங்களை ஊழியக்காரர் மூலமாக சொல்லி அழைப்பார், சிலவங்க அவர் மகிமையை காண்பித்து அழைப்பார், சில சமயம் அவர் அழுகுரலை காண்பிப்பார், அவருடைய புலம்பலை, அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஏன் அந்த சத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக. மகிமையை காண்பார், மேக ஸ்தம்பத்தை காண்பீர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் முன்னால் இறங்கும். அப்போது அந்த மகிமையின் தேவன் உங்களை ஊழியத்துக்கு அழைப்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கலாம். அடுத்ததாக தேவன் உங்களுக்கு காதுகளிலே அவர் சத்தத்தை கேட்பீர்கள். என் நாடுகளை நீ மேய்ப்பாயா, யாரை நான் அனுப்புவேன் என்று சத்தத்தை எல்லாம் உங்களுக்கு அவர் சொல்லுவார். மேலும் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அழைப்பார். ஸோ இதை போல பல வகைகளில் தேவன் நம்மை அழைப்பார். அது மட்டுமல்ல, வேலை செஞ்சு கொண்டிருப்பீங்க, வேலை சிலையில் நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா உத்தியோகத்தில் இருப்பீங்க, ஆனால் உங்கள் வேலையில் பிரச்சனை இருக்கும், வேலையை விட வேண்டியதாக இருக்கும். இப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனாலும் நம் தேவனை அணுகி உபவாசித்து, இல்லை தேவனிடம் நாம் முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து நம்மை தாழ்த்தி தேவனே என்று கேட்கும் பொழுது அவர் நமக்கு உறுதிப்படுத்துவார். ஆனால் காலம் இனி செல்லாது. எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள், பல தரப்பட்ட அனுபவங்களை, ஊழியத்துக்கு நான் வர வேண்டும் என்று ஆண்டவர் யாரை அனுப்புவேன் என்றும் அவருடைய அந்த மகிமையான தேவனுடைய அழுகுரலை நான் கேட்டிருக்கிறேன். மிகவும் கலங்கி போனவனாக இருந்தேன். மேக ஸ்தம்பங்கள் இறங்கின. அப்படியாக நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவரை அழைத்தார். அப்படியாக என்னுடைய ஊழிய பாதை இப்படியாக ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, 2015 முதல் எனக்கு நினைவு தெரிந்து ட்ராக்ஸ் ஊழியம் நான் ஆரம்ப காலத்திலே நான் ஆரம்பித்தேன். பல இடங்களில் சென்னையில் ட்ராக்ஸ் ஊழியம் கொடுத்துருக்கிறேன். தெரு பிரசங்கம், அதாவது தெருவில் மற்றவர்கள் கேட்கும்படியாக செல்ஃபோனை வைத்து கொண்டு ஆண்டவர் அற்புதமானவர், அதிசயமானவர், அவரால் எல்லாம் கூடும், உங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு முடிவு கொடுப்பார் என்று உங்களுக்கு அவர் விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார் என்று நான் மொபைலில் பேசுவேன், தெருவில் நின்று பேசுவேன். வடவள்ளி ஏரியாவில் அந்த மெட்ரோ ரயில் பக்கம் நான் பேசியிருக்கேன். அங்கேருந்து பல இடத்துல பேசியிருக்கேன். அப்படியாக நான் ஊழியத்தை எடுத்த உடனே பிரசங்கிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனாலும் திருச்சபைகளில் நான் ஆண்டவருடைய ஊழியக்காரர், மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் விஷன்ஸ்ன்னு சொல்லலாம், அவங்க அந்த பெரிய ஒரு ஊழியக்காரர் மூலமாக எனக்கு டிரான்ஸ்லேஷன் ஊழியம் கொடுக்கப்பட்டது. பல வருடங்களாக டிரான்ஸ்லேஷன் ஊழியம் பண்ணேன். ஃபாரின்லேருந்து வந்தவர்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். யூத் லீடராக 6 மாதம் நான் இருந்திருக்கிறேன். நானும் என் மனைவியும் யூத் லீடராக இருந்து அந்த கடினமான ஊழியத்தை கர்த்தர் எனக்கு பண்ண கிருபை தந்திருக்கிறார். அதை நல்லபடியாக முடிக்கவும், மேலும் யூத்துங்களுக்கு பிரசங்கம் பண்ணவும், யூத்தில் பாஸ்டர்மார்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணவும், இப்படியாக ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஒரு நாள் ஆண்டவர் லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி என்று ஒரு பெயரை எனக்கு கொடுத்தார். அந்த பெயர் தான் இன்றைக்கு வைத்திருக்கிறேன். லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி என்று நிறைய பேர் அதில் வைத்திருக்கிறாங்க. அதில் ஃப்யூச்சரில் எந்தவித பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிவிங் ராக் மிராக்கிள் எட்டர்மெடிஸ் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கொண்டு அதை மாற்றி இருக்கிறேன்.
அதனால் நாம் சுவிசேஷம் நமக்கு சொல்லவில்லை என்றால் அது நமக்கு ஐயோ, அது நம் தலையில் விழுந்த கடமை என்று பவுல் அடிகளார் சொல்கிறார். அதுபோல் சுவிசேஷம் சொல்லுவது என்னுடைய கடமை, என் தலையில் விழுந்த கடமை. நான் சொல்ல வேண்டும். நான் சொல்லிக் கொண்டே தான் இருப்பேன். என் தேவனின் நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அவரே தேவன் என்றும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றும், இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு நேராக போகிறது. அவர்களுக்கு சொன்னாலும் அது புரியல. 10ஓட 11 இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மரித்த பிறகு நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா இயேசு ஆண்டவர் தான் சொன்னாலும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனாலும் ஞானஸ்தானத்துக்கு அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்படியாக மக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ ஆத்துமாக்கள் வந்து இறந்து போகிறது, அது பாதாளத்துக்கு போகிறது. நாம் இப்படியே சும்மா இருந்தால் நிறைய ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு செல்லாது. நாம் மட்டும் பரலோகம் போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விருப்பப்படல. நம்ம அழைத்தது அவர் நாமத்தை மகிமைப்படுத்த. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் வந்து இன்னும் ஊழியம் செய்யாமல் இருக்கீங்களோ, ஏதாவது ஒரு ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், இல்லை ஆண்டவரை பற்றி தெரிவிக்கிற ஒரு ஊழியம், இன்ட்ரடியூஸ் பண்ணுகிற ஒரு ஊழியம், ஏதாச்சும் ஒரு ஊழியம் ஆண்டவருக்காக நம்ம திருப்பிரசங்கம் ஏதாச்சும் பண்ணணும். பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக நம் தேவையை அவர் சந்திப்பார், நம் வேலையை அவர் பார்த்து கொள்வார். அதனால் சுவிசேஷம் நாம் சொல்ல வேண்டும், எல்லாரும் சொல்ல வேண்டும், விசுவாசிகளும் சொல்ல வேண்டும். எல்லாரும் அப்போ ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போது தேவன் நாம மகிமைப்படும். நிறைய பேர் நம்ம ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். அவர்களை வந்து பரலோகத்துக்கு அவங்க போகிறதுக்கு ஏற்ற வழிகளை நாம் சொல்லி நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நாம் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அதனால் இந்த நாள் நாம் இந்த ஓய்வு நாளில் ஒரு வகுப்பு எடுத்துப்போம். நாம் இன்றிலிருந்து ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவோம். ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணுவோம். ஆண்டவரே தேவன் என்றும் அவர் பரலோகத்துக்கு நம்மை மரித்த பிறகு எடுத்து செல்வார் என்றும் நாம் பேசி மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது நம் தலையில் விழுந்த கடமை, நம்ம செய்யணும். தேவன் தாமே இந்த மெசேஜை ஆஸ்வதிப்பராக. இதை பார்த்து கொண்டு இருக்க வேற்று மதத்தார் இருந்தாலும் அவர்களும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களுக்கு நீடித்த ஆயுள் கொடுப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். பரலோகத்துக்கு என்னென்னலாம் தேவையோ போகிறதுக்கு அதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்தி அவர் வருகைக்கு நாம் காத்திருக்கும்படியாகவும், மரித்த பிறகு பரலோகத்துக்கு எடுத்து செல்லும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுப்பார். பரலோகத்தை அவளோடே கூட நாம் நித்திய நித்தியமாக வாழ்வோம். ரட்சிக்கப்படவில்லை என்றால் நித்திய நித்தியமாக அக்னி கடலிலே நரகத்திலே தள்ளப்படுவோம். அதற்கு நாம் பாத்திரவனாக இருக்காதபடி இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிதாவை தேவனுக்கும் ஒரே பேரான இயேசுவே பரலோகத்துக்கு போகிற வழி ஜீவன் என்று நாம் நம்பி வாழ்வோமானால் கர்த்தர் நமக்கு அவருக்கு சித்தமானதை நமக்கு செய்து நம்மை வாழ வைப்பார். நாம் என்றும் அவரோடு கூட இருப்போம். மரித்த இயேசு இனி மறுபடியும் மரிப்பதில்லை. அவர் மரித்து பிழைத்து உயிர்த்து எழுந்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் நம்ம நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கி அயலகத்தார் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் இருப்பாங்க. மெல்லமாக நம்ம ஜெபிக்கலாமான்னு கேட்டு அவங்க பர்மிஷன் கேட்டு ஜெபிக்கலான்னு நம்ம ஜெபிக்கலாம். அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்துப்பார். நம்ம கடமை மட்டும் செய்வோம், மற்றவங்க ஆண்டவர் பார்த்துப்பார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.